மந்திரத்தால் அழிந்த மதிகேடர். ஓர் ஊரில் 4 பேர் ஒன்றாகக் கல்வி பயின்றார்கள். அவர்கள் ஷூநால்வரில் 3 மந்திர வித்தையில் மிகத் தேர்ச்சியடைந்தார்கள். 4ஆமவன் சரியாகக் கல்வி பயிலவில்லை. மற்ற 3 அரசனிடம் தங்கள் திறமையைக் காட்டிப் பொருள் பெறுவதற்காகச் சென்றார்கள். அப்போது கல்வித் தேர்ச்சியில்லாதவனாக இருந்தாலும் தங்களுடன் படித்தான் என்பதற்காக 4ஆமவனையும் தங்களுடன் அழைத்துச் சென்றார்கள். தங்கள் வருவாயில் ஒரு பங்கு தருவதாகப் பேசிக்கொண்டு கூட்டிச் சென்றார்கள். அவர்கள் போகும் வழியில் ஒரு சிங்கம் செத்த பிணமாகிக் கிடந்தது. நாம் கற்ற வித்தையை பரிசோதித்துப் பார்க்க இது ஓர் அரிய வாய்ப்பு. நாம் மந்திர வித்தையால் இந்தச் சிங்கத்தை பிழைத்தெழச் செய்வோம் என்றான் ஒருவன். அப்போது கல்லாதவன், சிங்கத்தை எழுப்பினால் அது நம்மைக் கொன்றுவிடும் என்று கூறினான். மற்றவர்கள் கோபத்தோடு அவனை அப்பால் போ என்று பிடித்து தள்ளினார்கள். அவன் பேசாமல் போய் ஒரு மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டான். மற்றவர்கள் 3 தங்கள் மந்திர சக்தியைக் கொண்டு அந்தச் சிங்கத்திற்கு உயிரூட்டினார்கள். உயிர் பெற்றெழுந்த சிங்கம் அவர்கள் 3 மீதும் பாய்ந்து அவர்களைக் கொன்றுவிட்டது. கல்வியைக் காட்டிலும் அறிவுதான் பெரிது என்பது இக்கதையினின்றும் தெரிகிறது.